நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமாக வாழணுமா? நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்ததோட ரகசியம் வந்து உங்களுக்கு தெரியுமா? அப்போ இந்த பதிவு வந்து உங்களுக்கானது தான். மாரடைப்பாக இருக்கட்டும், சர்க்கரை நோயாக இருக்கட்டும், மூச்சு திணறலாக இருக்கட்டும், இன்னும் சொல்லிக்க முடியாத பல நோய்கள்லாம் வந்து இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து இந்த டயபிட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய், இதுதான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஆரம்ப காலத்தில் வந்து இது பெரியவங்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து வரதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ வந்து பாருங்கள், 25லேருந்து உள்ள நபர்களுக்கெல்லாம் வந்து இப்போ சர்க்கரை நோயே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியுமா? கேட்டால் வந்து என்ன சொல்லுவீங்க? தவறான பழக்க வழக்கம், மது பழக்கம், புகையிலை பழக்கம், இன்னும் ஒரு சில பழக்கங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து வருது. ரெண்டாவது வந்து எப்போ பார்த்தாலும் வந்து சோறே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க. சோறு சாப்பிட்டோம்னா என்னது? அதில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து இருக்குது, சுகர் கண்டென்ட் வந்து அதிகங்கிறதுனால வந்து சர்க்கரை நோய் வந்து ஈஸியாக வர்றதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேரோட திங்கிங் வந்து அப்படி தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. முன்னோர்கள்லாம் வந்து அதிகமாக வந்து அவங்க வந்து சாப்பிட்டது சோறு, மாமிசம், இது மாதிரியான உணவு வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து உட்கொள்கிறோம், கண்ட்ரோலாக வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நீங்கள் வந்து இது சோறு சாப்பிட்றீங்க, கறி சாப்பிட்றீங்க, இதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. இவங்களோட தவறான பழக்க வழக்கத்தினால தான் வந்து இது மாதிரியான நோய்கள்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து உறுதியாக வந்து எதையுமே வந்து சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து நோய்கள்லாம் வந்து பண்ணியிருக்குது, அவங்களுக்கு வந்து வியாதிகள்லாம் வந்து பண்ணியிருக்குது, நோய் நொடியில் வந்து இருந்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி அதெல்லாம் வந்து குணமாகணுச்சு, எப்படி வந்து அவங்க சாதாரணமாக வந்து வாழ்க்கை வந்து கடந்து போனாங்க, இத்தனை நாளைக்கு வந்து இத்தனை காலத்துக்கு வந்து அவங்களால வந்து எப்படி வந்து உயிரோட வாழ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து இயற்கை வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இறைவன் வந்து நம்மளுக்கு கொடுத்ததுலேயே மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை வைத்தியம். அதான் அந்த இது சொல்லுவாங்கள்ல, இந்த ஆயுர்வேதிக்கு, சித்தா மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்கள்ல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அது அந்தளவுக்கு வந்து ரீச் வந்து இல்லை. அது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறையா கார்பரேட் கம்பெனி, இல்லை இங்கிலீஷ் மெடிசன், அதெல்லாம் வந்து ஏகப்பட்டது வந்து வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு தலைவலி, ஜுரம், தும்மல்னு வந்தாலே வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம்? உடனே போய்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். டக்குன்னு ஒரு பில்லை போட்டு டக்குன்னு உடனே ஒரு டேப்லெட்டை வாங்கி நம்ம சாப்பிட்றோம். அதை வந்து நான் வந்து குறை சொல்கிறதுக்கு வந்து விரும்பலை. இதெல்லாம் வந்து அட்வான்ஸு, இதெல்லாம் வந்து காலத்தை நோக்கி வந்து பயணிச்சிக்கிட்டே தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஒரு காலகட்டத்துக்கும் ஒன்று வந்து சேஞ்சஸ் ஆகும். இது வந்து நான் வந்து குறை சொல்ல கிடையாது. எங்கள் அம்மாவோட அம்மா வந்து இருக்காங்களே, எங்களுக்கு வந்து இப்போ ஒரு தலைவலி, ஜுரம், ரொம்ப சளி பிடிச்சிருந்துச்சுன்னா மிளகு ரசத்தை வச்சு கொடுப்பாங்க. இயற்கையான முறையில் வந்து எங்களுக்கு வந்து வைத்தியம் பார்த்துருக்காங்க. முடியாத பட்சத்துக்கு தான் வந்து நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வந்து போயிருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்மளோட முன்னோர்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த இயற்கை வைத்தியத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து எந்த நோயும் வந்து பாதிக்காத அளவுக்கு வந்து ஆரோக்கியமாக வந்து வாழ்ந்துருக்காங்க. ஆரம்ப காலத்துலலாம் நம்ம ஊரில் வந்து எங்கெங்கே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு, அப்படி இருந்தும் வந்து எப்படி அவங்களால வந்து உயிரோட வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வாழ முடிஞ்சிச்சு, இதுதான் வந்து திங்க் பண்ணி பார்க்கணும். வந்து இப்போ ஒரு சின்னதாக வந்து ஒரு நோய் ஒன்று பண்ணுது அப்படிங்கும்போது அது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நம்மளோட இயற்கை வைத்தியத்தை வந்து எடுத்துக்கிட்டு அது மூலியமாக வந்து நம்ம வந்து தீர்வு காணலாம். இயற்கையாக வந்து தயாரிக்கப்பட்ட மூலிகையில் வந்து எல்லா விதமான நோய்களுக்கும் வந்து தீர்வு வந்து அதில் வந்து இருக்குது. பலன் வந்து நம்ம வந்து அதில் வந்து கண்டிப்பாக வந்து அடையலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இயற்கை மருந்துலேருந்து தான் வந்து அதை வந்து எடுத்து அதுலேருந்து வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு சில இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து மெடிசனே வந்து உங்களுக்கு வந்து வருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து தெரியாதுல்ல மெடிசன் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது. நானும் பார்த்தது கிடையாது, நீங்களும் வந்து பார்த்துக்க, அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது. அதனால் வந்து இயற்கையான முறையில் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு போய் என்ன இயற்கையான உணவுகளை வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட முன்னோர்கள் மாதிரி ஆரோக்கியமாக ரொம்ப நாளைக்கு வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து செய்யுங்க. உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து ஏதாச்சும் வந்து இயற்கையான மெடிசன் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா வந்து வீடியோக்கு கீழே வந்து நான் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன். அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நான் டவுட்டை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வந்து அவங்கள்ட்ட வந்து கேளுங்க. மெடிசன் வந்து அதிகமான அளவுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறதுனால மெடிசன் நான் சொல்கிறது வந்து ஒரு இங்கிலீஷ் மெடிசன் வந்து நம்ம வந்து அதிகமான முறையில் வந்து எடுத்துக்கிறதுனால அதனால் கூட வந்து நம்மளுக்கு வந்து பக்க விளைவுகள் வந்து வரதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகங்கிறதுனால நான் வந்து உங்களை வந்து இயற்கையான முறையில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிப்போங்க. சித்தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் வந்து நம்மளுக்கு வந்து சென்னையில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதனால் வந்து நீங்கள் வந்து பயன்பட்டுருக்கலாம். நாட்டு மருந்துன்னு மட்டும் வந்து கிடையாது, அந்த ஸ்டோர்ஸில் வந்து பூஜைக்கு தேவையான அனைத்து விதமான ஜாமான்களும் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணியும் கொடுக்குறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு எது சம்மந்தமான எது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி வந்து கேளுங்க. ஓகே நண்பா, இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, உணவே தான் வந்து மருந்து. ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழமொழி வந்து இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எடுத்துக்கிற உணவை வந்து கரெக்டாக கண்ட்ரோலாக வந்து எடுத்துக்கோங்க. உலகத்திலேயே வந்து சிறந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது சித்த மருத்துவம் தான். இதில் வந்து மாற்று கருத்து எங்கேயுமே வந்து சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய், see you நண்பா.